ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்லை, டிராகன். காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜை கட்ட அடிச்சுட்டு தியேட்டர்ல இருக்கான் சார். அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன். இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன். அந்த படத்துல ஒரு ஹீரோ, அது வேலை வெட்டி இல்லாத பையன். அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சொல்றாங்க, அவன் கிண்டல் பண்றான், வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க. அப்ப பெண் பார்க்கிற வீட்டுக்கு போறான். அந்த மணப்பெண்ணு இல்ல. பாக்குறான், அவன் வெறுப்பா பாக்குறான். வேண்டாம் மேரேஜ். கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது. பொண்ணு பார்த்த உடனே பார்த்தா அது எடுத்த உடனே, டே என்னடா இங்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது. கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. சரி பரவாயில்ல, சின்ன வயசுல பழகம் தானே, போடா வாடான்னு பேசியிருப்பாங்க. இப்ப அவனுக்கு கொஞ்சம் ஆசை, பண்ணிக்கலாம் போல. அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டல்ல மீட் பண்ணலான்றாங்க. அடுத்த நாள் ஹோட்டல்ல உட்கார்ந்தாங்க. ரவி, ஒரு நாள் கூட உங்க படத்துல இப்படி பார்த்தது இல்ல ரவி. ரங்கராய் சார் ஹோட்டல் உட்காந்து ஒரு நடுவுல, இவங்க 2 பேரும் நடுவுல ஒரு பிராந்தி பாட்டில். பிராந்தி இவ்வளவு பெரிய நீளமா இருக்கு. தேடி கண்டுபிடிச்சு 2 கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்தியை ஊத்துறான். அவன் வேணாங்கிறான். டே குடுறா. குடிச்சிட்டு இவ ஊத்தி இவ குடிக்கிறான். தமிழ்நாட்டில், இந்த நாட்டில் இப்ப 4 நாளைக்கு முன்னால ஒரு செய்தி படிச்சா, 3 காலேஜ் கேர்ள்ஸ், 3 படிக்கிற பெண்கள். இப்போ முன்னா கூட செய்தி, ஒரு 5-6 வருஷமா இது பெருசா வந்துகிட்டு இருக்கு. காலேஜ் கேர்ள்ஸ் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு தாத்தாவா மனம் நொந்து போய் சொல்றேன். இந்த குடும்பத்தை காப்பாத்துறதே பெண்கள் தான், தாய்மார்கள் தான். ஆம்பளை எக்கேடு கட்டா கூட பெண்கள் நல்லா இருக்கிறதால தான் குடும்பங்கள் வாழுது. தமிழ் குடும்பம் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாமே. ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்தியை ஊற்றி, டே குடிடா, இவ குடிக்கிறா, 2 பேரும் குடிக்கிறாங்க. இது எந்த பண்பாட்டை சேரும்? அப்புறம் என் மேல என்ன கோவம்னு டைட்டில் வச்சாங்க. பிரயோஜனம், நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம்? மக்களுக்கே உன் மேலதான் கோவம். மக்களுக்கே உன் மேல கோவம். பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது, அப்பனை கேவலப்படுத்துறது. வர்ற இளைஞர்கள் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவான்? எனக்கு ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் நகைச்சுவை ஏதோ பண்ணலாம். ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயவுசெய்து வேண்டான்னு வேண்டுகோளா வைக்கிறேன். நான் யாரு மேலும் கொட்ட, நீ சிரிக்காத. ஓவராத்த இங்கிலீஷ்ல பேசிட்டு நீ சிரிக்கிற பின்னால். நல்ல பெண், நல்ல தமிழ் மகள்.